Hey guys, welcome to Rahul Random. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரைபாடுடைய அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரைபாடுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நியூஸை நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நம்மளோட எய்ம் பார்த்தீங்கன்னா 500 நின்ற போகிறது இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம் அப்படின்றதான் இப்போதைக்கு நம்மளோட எய்மாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட நின்ற போகிறது இல்லை, இன்னும் அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருப்போம். அண்ட் மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் நீங்கள் மேன்மேலும் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா ஒரு புது யூடியூபராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, யூடியூப் சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு ட்ரைபாடு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரைபாடை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து 450 rupees கொடுத்து நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கேன். ஸோ இதை ஆக்சுவலி இது வந்து ட்ரைபாடே கிடையாது, இது ஒரு லைட் ஸ்டாண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரைபாட் கொடுக்குறாங்க அண்ட் ஒரு மொபைல் ஹோல்டரும் தருவாங்க. ஸோ பாக்ஸ்லேருந்து பிரித்து எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பபுள் ராப்ஸில் சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு பேக்கிங்கில் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ்லேயோ இல்லை ட்ரைபாட் மேலேயோ பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிராண்டிங் ஸ்டிக்கரும் இதில் கொடுக்கல. அண்ட் நமக்கு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டரும் தராங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். ஸோ ட்ரைபாடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பில்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டடியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், மெட்டல் பில்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட ஷார்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா 2 feet கிட்ட வருது, அதாவது 2 அடி கிட்ட வருது. அண்ட் இதோட ஃபுல் எக்ஸ்டெண்டட் ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 7 feet கிட்ட வருது. ஸோ 7 feet அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை விட அதிகமான ஹைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தலைக்கு மேலே இது வருது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த ட்ரைபாடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 விதமான ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு சின்ன நாப் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணது வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இதை நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்டடியான ஒரு ஃபிட் கிடச்சிரும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டெண்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஒரு 2.5 feet கிட்ட அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண வாட்டி நம்ம டைட் பண்ணிக்கிறோம். லூஸ் பண்ணி நம்ம அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 7 feetக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது. அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது த்ரெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த திருவுற நெட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இந்த மொபைல் ஹோல்டரை ஃபிட் பண்ணி ஃபோனை ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஒரே ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நமக்கு இந்த பேன் பண்ணலாம், ஆனால் டில்ட் பண்ண முடியாது. ஸோ இது மட்டும்தான் இதில் இருக்கிற ஒரே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டில்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டில்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்டை வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் நான் இப்போயே அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பி அப்படின்ற கம்பெனிலேருந்து வர இந்த ஸ்விவல் பால் ஹெட் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 200 rupees கொடுத்து வாங்கினா இது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பால் ஹெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அன்பாக்ஸ் பண்ண வாட்டி பார்த்திங்கன்னா நேராக நமக்கு பால் ஹெட்டு தான் வருது. ஸோ வேறு எதுவுமே இந்த பாக்ஸில் கொடுக்கல. ஸோ பால் ஹெட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்க சொல்ல ஒரு நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு டைட்டனிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன நாப் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டும் கொடுத்துருக்காங்க, த்ரெட் அந்த நட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபாடில் ஃபிட் பண்ணோம். அண்ட் மேலே இருக்கிற நட் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஹோல்டரை ஃபிட் பண்ணோம். நம்ம டில் பண்ணிக்கலாம், பேன் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சைடில் நம்ம சாய்ச்சோம்னா 90 degree நம்ம பெண்டும் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி போர்ட்ரேட் வீடியோ எடுக்கணும்லாம் இதை நம்ம வச்சு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரைபாட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா இதோட பேஸ்ன்னு தான் சொல்லணும். பேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 3 லெக்லேயும் பார்த்திங்கன்னா நார்மல் மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா எந்த விதமான ரப்பர் கிரிப்பும் நமக்கு கொடுக்கல. ஸோ ரப்பர் கிரிப் இல்லாததுனால ஒரு டைல்ஸ் தரையிலையோ ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் மேலே வைக்கும்போது லைட்னாக தள்ளினாலே பார்த்திங்கன்னா நமக்கு அதுவே மூவ் ஆகின்னு போயிடுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடியான பேஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபாடுடைய ஃபுல் ஹைட்டில் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மேலே எதனா ஒரு மொபைல்ஸ் வச்சு யூஸ் பண்ண சொல்ல லைட்டாக காற்றடித்தாலோ இல்லை லைட்டாக ஷேக் ஆனாலோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 2 டிஸ்அட்வான்டேஜாக இருக்க தான் செய்யுது. ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ட்ரைபாட்ஸ் பட்ஜெட் ட்ரைபாட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னு பட்டுதுன்னா $450 சூப்பரான ஒரு ட்ரைபாட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பால் ஹெட்டில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ பால் ஹெட் அப்படின்னு வரையில் கண்டிப்பாக பால் ஹெட்டில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்கு பால் ஹெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வீடியோகிராஃபின்னு வரையில் பால் ஹெட் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யூஸ் ஆகாது. வீடியோகிராஃபின்னு வரையில் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ளூயிட் ஹெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஃப்ளூயிட் ஹெட் அப்படின்னு பார்க்க சொல்ல கண்டிப்பாக 1500லேருந்து 3000 4000 அப்படின்னு கூட போகுது. ஸோ இந்த அளவு நமக்கு ஸ்டடியாக இல்லாததுனால நம்ம இந்த பால் ஹெட்டை வச்சு நம்ம டிஎஸ்எல்ஆர்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு மொபைல் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம ஒரு மிரர்லெஸ்ஸோ இல்லை பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் யூஸர்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும் இதை வாங்குங்க. ஸோ ட்ராவலிங்க்கு இது அவ்வளோவா யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ராவலிங்க்கு இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ட்ராவலிங்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொரில்லா பாடி எடுத்துக்கலாம். பட் ஒரு இன்டோர் சுச்சுவேஷனில் ஒரு நல்ல யூடியூபர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், புதுசாக இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு ட்ரைபாடு வேணும், நான் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் அவ்வளோவா எடுத்துன்னு போக மாட்டேன் அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடு அண்ட் இந்த பால் ஹெட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படி தான் சொல்லணும். அண்ட் நீங்களும் இந்த பொருளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. எதனா சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ உங்களிடமிருந்து விடை பெறுவது ராகுல். பை பாய்.